மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? வைரமுத்து நல்ல கவிஞர், ஆனா நல்ல மனிதர் இல்லைன்னு கங்கை அமரன் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு தஞ்சாவூர்ல இருந்து வினிதா கேட்டிருக்காங்க. அதை கங்கை அமரனுடைய தனிப்பட்ட கருத்தாக பார்க்கணும். அதை பற்றி நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? சேரனுக்கும் பார்த்திபனுக்கும் ஏதாவது மனக்கசப்பா? வெற்றி படங்கள் கொடுத்தும் ஏன் இன்னும் இணையாம இருக்காங்கன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பார்த்திபனுக்கும் சேரனுக்கும் இடையே ஒரு காலகட்டத்தில் மனக்கசப்பு இருந்தது உண்மைதான். இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மனக்கசப்பு எதுவும் இருப்பதாக தெரியல. அவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு படத்தை உருவாக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இன்று உள்ள சூழ்நிலை அதுக்கு சாதகமாக இல்லை என்பது தான். கமல்ஹாசனுடைய கன்னட மொழி பிரச்சனை அடுத்த படத்துக்கும் தொடருமானு பெல்ஜியம்ல இருந்து ஹரிக்குமார் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய அடுத்த படம் வெளியாவதற்கு குறைந்தபட்சம் 6 அல்லது 9 மாதங்கள் ஆகும். அப்படி இருக்க இப்போ எதுக்கு அதை பற்றி நாம் விமர்சனம் செய்யணும்? லால் சலாம் படம் வெற்றி பெறாததால ரஜினிகாந்துடைய மரியாதை மற்றும் மார்க்கெட் குறைஞ்சிருக்கிறதா அந்தணன் எல்லா ஊடகங்களையும் சொல்லிட்டு இருக்காரு. நிஜமாவே ரஜினிகாந்துடைய மரியாதை குறைஞ்சிருக்கா? அதுக்கு பிறகுதான் வேட்டையன் அப்படின்ற வெற்றி படத்தை கொடுத்திருக்காரு. ஒரு கேமியா படத்துடைய தோல்வி எப்படி ஹீரோவோட தோல்வியா மாற முடியும்னு ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சாதாரண கதாநாயகர்களையே அவருடைய படத்தினுடைய ஓரிரண்டு தோல்விகள் பாதிக்காது அப்படின்னு உங்களுக்கு பல முறை இதே நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து 4-5 படங்கள் தோல்வி படங்களாக அமைந்தால் கூட அவருடைய மார்க்கெட்டை பெரிதாக அது பாதிக்காது என்பதுதான் உண்மை. ஜெய்சங்கர் நடிக்கிற படங்கள்ல எல்லா நடிகர் நடிகைகளும் குறைந்த முன்பணம் தான் வாங்கிட்டு நடிப்பாங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் நடிக்கிற படங்களில் சம்பள குறைப்பு அப்படின்றது எல்லா படங்கள்லையும் நடந்ததில்லை. ஆனால் ஒரு சில படங்களில் தன்னுடன் நடிக்கிற நடிகர் நடிகைகளை சம்பளம் குறைத்து கொண்டு நடிக்குமாறு ஜெய்சங்கர் கேட்டதுண்டு. அதை ஒப்புக்கொண்டு அவர்களும் அப்படி நடித்ததும் உண்டு. காஷ்மீர்ல ஷூட் பண்ணப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் எதுன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. காஷ்மீர் நடத்தப்பட்ட முதல் தமிழ் படத்துடைய படப்பிடிப்புன்னு அது தேனிலவு படத்துடைய படப்பிடிப்பு தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 80% காட்சிகளை காஷ்மீரில் தான் படமாக்கினார் அந்த படத்துடைய இயக்குனரான ஸ்ரீதர். PS வீரப்பா பவர்ஃபுல்லான வில்லன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் நம்பியார் அசோகன் மாதிரி அவருக்கு அதிகமான பட வாய்ப்புகள் வரலையே, அது ஏன்னு சென்னையில இருந்து சண்முகப்பிரியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 3 வில்லன் நடிகர்களில் மிக அதிகமான படங்களில் வில்லனாக நடித்ததுன்னா அது நம்பியார் தான். அதுக்கு முக்கியமான காரணம் அவரை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறத தவிர வேறு எந்த தொழிலும் அவர் ஈடுபடவில்லை. ஆனால் PS வீரப்பா அப்படி இல்லை. ஒரு காலகட்டத்திலே தயாரிப்பாளரான ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் சிவாஜி என்று பல முக்கியமான கதாநாயகர்கள் வைத்து படம் எடுத்தார். அதன் காரணமாகத்தான் அவருக்கு பட வாய்ப்புகள் கொஞ்சம் குறைந்தன. பொன்னியின் செல்வன் நாவல் படிக்கும்போது நந்தினி குந்தவி கேரக்டருக்கு பதிலாக நீங்கள் யாரை மனசில் கற்பனை பண்ணீங்கன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா பொன்னியின் செல்வனை நாவலாக நான் படித்த காலகட்டத்தில் இந்த கதாபாத்திரத்தில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் யோசித்ததே இல்லை. நடிகர் நசீருதீன் ஷா தனக்கு கிடைத்த விருதுகள் எல்லாத்தையும் தன்னுடைய பண்ணை வீட்டு கழிவறையின் கைப்பிடியா பயன்படுத்தினதா ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு அன்னப்பேட்டையிலிருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. நசீருதீன் ஷா அப்படி ஏதாவது ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பேட்டியை நான் பார்க்கல. ஆனால் தனக்கு தரப்பட்ட விருதுகள் எல்லாம் அப்படி அவர் பயன்படுத்துவதாக இருந்தால் அதுக்கு அந்த விருதுகளை அவர் வாங்காமலே இருந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். கைதி 2 ரிலீஸ் ஆக எவ்வளவு காலம் எடுக்கும்? இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கன்னு தூத்துக்குடியிலிருந்து முகமது கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னால் கைதி 2 படத்தினுடைய படப்பிடிப்பில் தான் லோகேஷ் கனகராஜ் கவனம் செலுத்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். விமானம் ஓட்ட தெரிஞ்சு லைசன்ஸ் வச்சிருக்க நடிகர் நடிகைகள் யாராவது இருக்காங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தமிழ் நடிகரில் விமானம் ஓட்ட தெரிந்தவராக இருந்தவர் சந்திரலேகா போன்ற படங்களில் நடித்த ரஞ்சன். இந்திய நடிகரில் பாபி டியோல் விமானம் ஓட்டுவதற்கான லைசன்ஸையே பெற்றிருக்கிறார். SJ சூர்யா டைரக்ட் பண்ண போற கில்லர் படத்துடைய அப்டேட் இருந்தா சொல்லுங்கன்னு தூத்துக்குடியிலிருந்து முகமது கேட்டிருக்காங்க. SJ சூர்யாவுடைய இயக்கத்திலே உருவாக இருக்கின்ற கில்லர் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஜனவரியிலேயே தொடங்கும் அப்படின்னு அறிவிப்பு வந்தது. ஆனால் இதுவரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கியதாக தெரியல. சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாமே ஓடுறதுல சில படங்கள் தான் ஓடுது. அதுக்கு பதிலாக எல்லா சின்ன பட்ஜெட் படங்களையும் OTTல ரிலீஸ் பண்ணிட்டு மக்களுடைய மனம் கவர்ந்த படத்தை மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாமே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு அண்ணாமேடிலிருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. பெரிய பட்ஜெட் படங்களோ அல்லது சிறிய பட்ஜெட் படங்களோ OTTல வெளியானதுக்கு பின்னால் அதை திரையரங்கில் வெளியிட்டால் அதற்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
வீரதீர சூரன் பார்ட் 2 எடுக்கும்போதே பார்ட் 1ஐயும் எடுத்து முடிச்சுட்டாங்களா? அப்படின்னா பார்ட் 1 எப்போ ரிலீஸ் ஆகும்னு தூத்துக்குடியிலேருந்து முகமது கேட்டிருக்காங்க. வீரதீர சூரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய பார்ட் 1 எடுக்கப்படலை, எடுக்கிறதாக திட்டமிட்டு இருந்தாலும். ஆனால் இப்போ அந்த படத்துடைய பார்ட் 1 படத்துக்கான படப்பிடிப்பு நடப்பதாக தெரியல. புஷ்பா படத்துடைய டைரக்டர் சுகுமாருடைய அடுத்த திரைப்படம் எதுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. புஷ்பா என்ற மாபெரும் வெற்றி படத்தை இயக்கிய சுகுமார் இப்போ ராம் சரண் கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த படத்தை முடிச்சுட்டு மீண்டும் அல்லு அர்ஜுனோடு இணைந்து புஷ்பா 3 படத்திலே பணியாற்றி இருக்கிறார். சென்னையில் மூடப்பட்ட திரையரங்கில் நீங்கள் அதிகமாக மிஸ் பண்ணுற திரையரங்கம் எதுன்னு சென்னையிலிருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. சென்னையிலே மூடப்பட்ட திரையரங்கங்களில் நான் அதிகமாக மிஸ் பண்ணுறதுன்னா அது சஃபையர் திரையரங்கம் தான். அது மாதிரி ஒரு தேட்டர்லாம் திரும்ப பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கனவு பிரதேசமாக அந்த காலத்தில் இருந்தது தான் அந்த தேட்டர். விஜயண்டனுடைய காக்கி திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு மார்த்தாண்டத்திலிருந்து ரஜித் கேட்டிருக்காங்க. விஜயாண்டனுடைய காக்கி படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் நிறைவடையலை. இப்போ வேறு சில படங்களில் அவர் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படங்களுடைய படப்பிடிப்பில் தான் அவருடைய கவனம் இருக்கிறது. படங்களை பார்த்துட்டு நடிகர் நடிகைகளை வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டுற பழக்கம் யார்கிட்ட இருந்து முதல்ல வந்ததுன்னு சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தை பார்த்து விட்டு அந்த படத்தில் யாராவது சிறப்பாக நடித்திருந்தார்கள் என்றால் அவங்களை வீட்டுக்கு அழைத்து பாராட்டுவதையெல்லாம் தாண்டி அவர்கள் வீட்டுக்கே போய் பாராட்டுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தவர் தான் கலைவாணர் NS கிருஷ்ணன். மற்றவர்களை பாராட்டுவதில் அவரை மாதிரி பெருந்தன்மையான ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு திரைப்படத்திலே பிரண்ட் ராமசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவையுடைய காமெடி வேடத்திலே நன்றாக நடித்திருந்தார். உடனே அவருடைய வீட்டுக்கு போயிட்டார் NS கிருஷ்ணன். போய் எப்பா நேற்று அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்குப்பா என்று அவர் பாராட்டி விட்டு திரும்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர் அவருடைய வீடு தேடி வந்தபோது பிரண்ட் ராமசாமியுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒருத்தரை பாராட்டுறது இருக்க அது மிகப்பெரிய விஷயம். நல்ல ரசிகனாக இருப்பவர் தான் நல்ல கலைஞனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முழு உதாரணமாக இருந்தவர் கலைவாணர். அடுத்து இன்று ஒரு தகவல். நம்முடைய சாய்வி சித்ரா நேர்காணலிலே பங்கேற்ற போது தக்லைஃப் திரைப்படத்திலே நான் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் அந்த படத்தை பற்றிய அறிவிப்பு வந்தவுடனேயே மணிரத்னத்தை தொடர்பு கொண்டு நான் தான் இந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றுவேன் என்று சொல்லி அந்த வாய்ப்பை பெற்றேன் என்று ரவி கே சந்திரன் குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி ஒரு படத்தை பற்றிய அறிவிப்பு வெளியானவுடன் அந்த படத்தில் இந்த கதாபாத்திரத்தை நான் தான் நடிப்பேன் என்று சவுகார் ஜானகி விரும்பி கேட்டு வாங்கி நடித்தது தான் ஒளிவிளக்கு திரைப்படத்திலே அவர் நடித்த கதாபாத்திரம். போல ஒரு பத்தர் என்ற அந்த இந்தி திரைப்படத்தை பார்த்தவுடனேயே சவுகார் ஜானகிக்கு அந்த அளவுக்கு அந்த படம் பிடித்து போனது. அந்த படத்தினுடைய கதாநாயகன் கல்மனம் படைத்த ஒரு திருடன். அந்த திருடனை ஒரு இளம் விதவையை திருத்துகிறாள். திருந்தியதற்கு பின்னாலே அதே விதவையை அந்த திருடன் திருமணம் செய்து கொள்கிறான். இதுதான் போல ஒரு பத்தருடைய கதை. அந்த படத்தை பார்த்த உடனே இந்த படத்தை தமிழில் யாராவது தயாரித்தார்கள் என்றால் நாம் அந்த விதவி பாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார் சவுகார் ஜானகி. அப்போ தான் ஜெமினி அதிபர் SS வாசன் அந்த படத்துக்கான உரிமையை வாங்கி தமிழில் தயாரிக்க இருக்கிறார் அப்படின்ற செய்தி அவருக்கு தெரிய வந்தது. உடனே SS வாசனை தொடர்பு கொண்டார் சவுகார் ஜானகி. அந்த விதவை கதாபாத்திரத்தை எனக்கு தந்து நீங்கள் உதவ வேண்டும், அதில் நடிக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை என்று SS வாசனிடம் சவுகார் ஜானகி சொன்ன உடனே நீங்களே அதில் நடிங்க என்று ஒப்புக்கொண்டார் SS வாசன். ஹிந்தியிலே மீனா குமாரி ஏற்றிருந்த அந்த கதாபாத்திரத்தை தமிழில் எவ்வளவு சிறப்பாக சவுகார் ஜானகி நடித்திருந்தார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். திரைப்படங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் என்னென்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, நடிப்பு ஒன்று தான். பொதுவாக இந்த சீண்டல்கள்லாம் இங்கே சீரியலில் தான் அதிகமாக இருக்குன்னு இன்னொரு விமர்சனம். சார் சீண்டல்கள் எங்கே இல்லை, சினிமாவில் இல்லையா, சீரியல். நீங்கள் கூட யாரோ ஒரு கேமராமேன் சொல்லி ஆமாம்மா பார்த்தேன். இன்றைக்கி பல புதுமுகங்கள் டிவி சீரியல் நடிக்கிறாங்க. எப்படி அவங்க பிஹேவியரும் நடிப்பு இருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா நம்ம நுழையும் போதே இப்படி தான் இருப்பாங்க. ஷூட்டிங் நுழையும் போது நம்ம இப்போ என்ட்ரு ஆகிறோம், அவங்க உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி சக நடிகர் நடிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம தான் பெரிய நடிகர் நினச்சிட்டு இருந்தோம், நமக்கு மேலே நடிக்கிறாங்க. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.